ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு காலிஃப்ளவர் வாங்கி இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். தண்டெல்லாம் எடுத்தாச்சு. இது மாதிரி பூவும் கொஞ்சமாக தண்டு இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். ஒரு அரை எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி கம்மியாக இருக்கணும், பூண்டு அதிகமாக இருக்கணும், அந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுறதுக்காக சுடுதண்ணி காய வச்சுருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காலிஃப்ளவர் அந்த பூவில் சின்ன சின்ன பூச்சி புழுவெல்லாம் இருக்கும். அது இது மாதிரி மஞ்சள் தண்ணி போட்டு கழுவும் போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகளெல்லாம் சேர்த்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலிஃப்ளவரில் புழுக்கள் அதிகம் வராமல் இருக்கிறதுக்காக அது வளர்க்கும் போது நிறைய பூச்சி மருந்து அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மஞ்சள் தண்ணி போட்டு கழுவும்போது சுத்தமாகும். அதுக்காக தான் இது பண்ணுறது. இப்போ அந்த மஞ்சள் தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இது போல் வடித்து எடுத்துக்கோங்க. அதை இந்த மசாலா கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரையாக வடியட்டும். வடிஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பூ நடுவிலலாம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். மசாலாவில் போடும்போது தண்ணி விட்டுரும். அதான் இப்போ நம்ம போச்சு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அது கூட ஒன்று போட்டு பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் டக்குன்னு பொரிஞ்சிரும், மேலே எழும்பி வரும். இப்போ ஒவ்வொன்றா எல்லாத்தையும் சேர்த்துட்டு போடும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. போட்டதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கோங்க. ஹையிலேயே வச்சுட்டு இருந்தால் உள்ளே அந்த பூ வெந்திருக்காது. ஆனால் மேலே இருக்க மசாலா கண்டிப்பாக கரிஞ்சு போயிடும். அதனால் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மேலே நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அது வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் பூ நல்லா வெந்திருக்கும். நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஒவ்வொன்றா ஒட்டாமல் திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த பேட்சை இதே மாதிரி போட்டு நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் இது போல் ஒவ்வொன்றா மறுபடியும் சேர்த்துட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை சேரும். இப்போ இது கூட ஒரு கார்னிஷ்காக கருவேப்பிலையை லைட்டாக இது மாதிரி வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது இந்த கருவேப்பிலையும் தனித்தனியாக போகாது. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பொரிஞ்சிருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஒவ்வொன்றா திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.